ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக்ஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போது சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இவரோட பீரியட்னா 1772 1883 வரைக்கும். 7 2 தடவை 7 வரும். 1772 2க்கு அப்புறம் 3, ஸோ 1833 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா இவர் வந்து சான்ஸ்கிரிட், அரபிக், தெலுங்கு, இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் அவரோட மதர் டங்கான பெங்காலியில் ரொம்ப வந்து டேலண்ட்டாக, அதாவது எழுத படிக்க பேச எல்லாமே தெரிஞ்சிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா பிரம்ம சமாஜ் ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னா 1828 பிரம்ம சமாஜ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா மோனோதிசமும் ஆன்டி ஐடலேட்ரி, அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க, உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ், அதாவது சடங்கு சம்பிரதாயத்தெலாம் ரொம்ப எதிர்த்தாது. இவர் வந்து ரொம்ப கன்சர்ன்ட் எதுக்கு அப்படின்னா சதி, சைல்டு மேரேஜ், பாலிகாமி. இவரோட இந்த ஸ்டெப்ஸ்னால தான் வந்து ஜென்ரல் லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து 1829 சத்தியை ஒழிச்சாங்க. பிரம்ம சமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20, 1828. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1828 ஆகஸ்ட்டில் பிரம்ம சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க. 1829 சத்தி ஒழிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு டெம்பிள் கல்கட்டாவில் கட்டார். அந்த டெம்பிளில் எந்த ஒரு உருவமும் கிடையாது. இவருக்கு அடுத்து வந்தது வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1817 to 1905. இவர் ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் பிரம்ம சமாஜ் இவர் தான் எடுத்து நடத்துகிறாரு. இவருக்கு வந்து 4 விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அதை அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். அவர் வந்து கடவுள், ட்ரூத்துக்குரிய கடவுள். அவரை வர்ஷிப் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுளை நம்புறதையும் அவரை எதிர்பார்க்குற செய்கிறதையும் தான் நம்மளோட பிலீஃப் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய் எடுத்த பிரம்ம சமாஜை நடத்திட்டு வர்றாரு. இவர் வந்து ஒரு மாடரஸ்ட்டு. ஆனால் இவருக்கு அப்புறம் வந்தவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அடுத்து வர வந்து கேஷப் சந்திர சென். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மூமெண்ட்டை 1857 ஜாயின் பண்ணுறாரு. இவரோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1838 to 1884. இவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவருக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. அதனால் 1866 இந்த பிரம்ம சமாஜ் 2ஆக உடையுது. அப்போ தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்ம சமாஜ் ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்கிறோம். கேஷப் சந்திரசனோடது பிரம்ம சமாஜ்ன்னு இருக்குது. இவர் கூட இவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதுவும் உடையுது. எதனால் உடையுது அப்படின்னா கேஷப் சந்திரசன் வந்து அவங்களோட டாட்டரை 14 இயர்ஸில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. சைல்டு மேரேஜை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற சங்கம் நடந்து இவர் வந்து அவரோட பொண்ணை 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இவரோட ஃபாலோவர்ஸ் இவரை விட்டு போயிட்டு அவங்க வந்து சாதன சமாஜ் அப்படின்னு பிரம்ம சமாஜை மாற்றி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரம்ம சமாஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆதி பிரம்ம சமாஜ்னு பிரிஞ்சு பிரம்ம சமாஜ் மறுபடியும் சாதன சமாஜ் அப்படின்னு கேஷப் சந்திரசனோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்.